கல்வி உளவியலுக்கு வித்திட்டவர் ரூசோ. கல்வி உளவியலுக்கு வித்திட்டவர் ரூசோ. பிறருக்கு உதவுதலில் மகிழ்ச்சி கொள்ளுதல் என்பது மனவெழுச்சி முதிர்ச்சி. பிறருக்கு உதவுதலில் மகிழ்ச்சி கொள்ளுதல் என்பது மனவெழுச்சி முதிர்ச்சி. தொடர்புள்ள அனுபவங்களை மாணவர்கள் தாங்களாகவே ஒப்புநோக்கி பொது பண்புகளை கண்டறிய உதவும் கற்பித்தல் முறை தொகுத்தறி முறை. தொடர்புள்ள அனுபவங்களை மாணவர்கள் தாங்களாகவே ஒப்புநோக்கி பொது பண்புகளை கண்டறிய உதவும் கற்பித்தல் முறை தொகுத்தறி முறை. ஆசிரியர் கற்கும் குழந்தையின் இயல்பு பற்றிய அறிவு பெற்றிருத்தல் அவசியம் என கூறியவர் ரூசோ. ஆசிரியர் கற்கும் குழந்தையின் இயல்பு பற்றிய அறிவு பெற்றிருத்தல் அவசியம் என கூறியவர் ரூசோ. சிறு குழந்தைகளுக்கு கற்பித்தலில் பொருள்கள் முந்தி சொற்கள் பிந்தி என்ற கருத்தை வித்திட்டவர் பெஸ்டலாஜி. சிறு குழந்தைகளுக்கு கற்பித்தலில் பொருள்கள் முந்தி சொற்கள் பிந்தி என்ற கருத்திற்கு வித்திட்டவர் பெஸ்டலாஜி. குழந்தைகளுக்கான புலன் அனுபவம் சார்ந்த தானே கற்றல் முறையை அறிமுகப்படுத்தியவர் மாண்டிச்சோரி அம்மையார். குழந்தைகளுக்கான புலன் அனுபவம் சார்ந்த தானே கற்றல் முறையை அறிமுகப்படுத்தியவர் மாண்டிசோரி அம்மையார். முன்னோக்கு தடையை சோதனையின் மூலம் விளக்கியவர்கள் ஆசுபெல் அண்டர்வுட். முன்னோக்கு தடையை சோதனையின் மூலம் விளக்கியவர்கள் ஆசுபெல் அண்டர்வுட். பின்னோக்கு தடை மறத்தல் நியதிகளை விளக்கியவர்கள் முல்லர் பில்சக்கர். பின்னோக்கு தடை மறத்தல் நியதிகளை விளக்கியவர்கள் முல்லர் பில்சக்கர். உளப்பகுப்பு கோட்பாட்டின் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்டு. உளப்பகுப்பு கோட்பாட்டின் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்டு. கற்பவரின் ஒரு செயலை பாராட்டி பரிசு தந்தால் அவர் அச்செயலை திரும்ப செய்வார் என்று கூறியவர் ஸ்கின்னர். கற்பவரின் ஒரு செயலை பாராட்டி பரிசு தந்தால் அவர் அச்செயலை திரும்ப செய்வார் என்று கூறியவர் ஸ்கின்னர். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் மனத்திட்பங்கள் என்ற நூலை வெளியிட்டவர் காட்னர். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் மனத்திட்பங்கள் என்ற நூலை வெளியிட்டவர் காட்னர். பன்முக நுண்ணறிவு கோட்பாட்டை விளக்கியவர் காட்னர். பன்முக நுண்ணறிவு கோட்பாட்டை விளக்கியவர் காட்னர். மனவெழுச்சி நுண்ணறிவு என்பது சமூக நுண்ணறிவின் உள்ளங்கம் என்று கூறியவர்கள் ஜான் மேயர், பீட்டர் சலோவே. மனவெழுச்சி நுண்ணறிவு என்பது சமூக நுண்ணறிவின் உள்ளங்கம் என்று கூறியவர்கள் ஜான் மேயர், பீட்டர் சலோவே. நுண்ணறிவு ஈவு என்ற ஒற்றை மதிப்பினை கொண்டு நுண்ணறிவை அளவிட முடியும் என்று கூறியவர் ஆல்பர்ட் பீனே. நுண்ணறிவு ஈவு என்ற ஒற்றை மதிப்பினை கொண்டு நுண்ணறிவை அளவிட முடியும் என்று கூறியவர் ஆல்பர்ட் பீனே. இரட்டை காரணி கோட்பாட்டை கூறியவர் ஸ்பியர்மேன். இரட்டை காரணி கோட்பாட்டை கூறியவர் ஸ்பியர்மேன். குழு காரணி கொள்கையை கூறியவர் தர்ஸ்டன். குழு காரணி கொள்கையை கூறியவர் தர்ஸ்டன். நுண்ணறிவு வளர்ச்சி கோட்பாட்டை உருவாக்கியவர் ஹைச்இ கேரட். நுண்ணறிவு வளர்ச்சி கோட்பாட்டை உருவாக்கியவர் ஹைச்இ கேரட். 1966 நுண்ணறிவு கட்டமைப்பு என்ற கோட்பாட்டை வெளியிட்டவர் கில்பர்ட். 1966 நுண்ணறிவு கட்டமைப்பு என்ற கோட்பாட்டை வெளியிட்டவர் கில்பர்ட். நுண்ணறிவை வளரும் மரத்திற்கு ஒப்பிட்டவர்கள் ஸ்ரில்பர்ட் வெர்னன். நுண்ணறிவை வளரும் மரத்திற்கு ஒப்பிட்டவர்கள் ஸ்ரில்பர்ட் வெர்னன். ஒருவன் எந்த அளவிற்கு கடினமான செயலை செய்கிறானோ அந்த அளவிற்கு நுண்ணறிவு பெற்றிருப்பான் என்று கூறியவர் சாம்டிபோர்ட். ஒருவன் எந்த அளவிற்கு கடினமான செயலை செய்கிறானோ அந்த அளவுக்கு நுண்ணறிவு பெற்றிருப்பான் என்று கூறியவர் சாம்டிபோர்ட். 1944 நுண்ணறிவு அளவுகோலை வெளியிட்டவர் வெக்ஸ்லர். 1944 நுண்ணறிவு அளவுகோலை வெளியிட்டவர் வெக்ஸ்லர். சைமன் நுண்ணறிவு அளவுகோலை வெளியிட்டவர் பீனே. சைமன் நுண்ணறிவு அளவுகோலை வெளியிட்டவர் பீனே. சைமன் நுண்ணறிவு அளவுகோல் 1911 வெளியிடப்பட்டது. சைமன் நுண்ணறிவு அளவுகோல் 1911 வெளியிடப்பட்டது. நுண்ணறிவு ஈவு வாய்ப்பாடு மனவயது பை காலவயது × 100. நுண்ணறிவு ஈவு வாய்ப்பாடு மனவயது பை காலவயது × 100. சைமன் நுண்ணறிவு அளவுகோலை இங்கிலாந்தின் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் ஸ்ரில்பர்ட். சைமன் நுண்ணறிவு அளவுகோலை இங்கிலாந்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் ஸ்ரில்பர்ட். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.